புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை அமைத்திட, தமிழகம் தலை நிமிர்ந்திட, தமிழர் வாழ்வு மலர்ந்திட போராடும் வீர போராளி, மக்கள் செல்வர், கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் டிடிவி அவர்களுடைய சீரிய தலைமையிலே வீறு நடை போடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற வகையிலும், தமிழகத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் வடிவமைத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா மற்றும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், தென் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி செந்தமிழன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார்கள். இதய தெய்வம் தமிழகத்தை இந்தியாவில் முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியுடனும் தியாக தலைவி சின்னம்மாவுடைய நல்வாழ்த்துக்களுடனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எங்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் செல்வர், கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே, வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற துரோக ஆட்சியையும், ஏற்கனவே தமிழகத்தை கொள்ளையடித்த தீய சக்தி திமுக கூடாரத்தையும் காலி செய்வதற்காக எங்களுடைய மக்கள் செல்வர் அருமையான டிடிவி தினகரன் அவருடைய தலைமையில் ஏற்று ஒரு நல்லதொரு கூட்டணியை தமிழகத்திற்கு அமைக்க வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சியுடைய சார்ந்த அனைத்து தலைவர்களே, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தின் செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சென்னை மண்டலத்தின் சார்பாக முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடைபெற்றுக் வரவிருக்கின்ற சட்டப்பேரவை பொது தேர்தல் என்பது நாம் இதிகாச காலத்திலே கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதத்திலே, அன்றைக்கு மகாபாரதத்திலே துரியோதனருக்கும் தருமனுக்கும் இடைப்பட்ட போராட்டம் போல இன்றைக்கு தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற துரோக ஆட்சி நடத்தியவர்களுக்கும், ஏற்கனவே தமிழகத்தை சூறையாடிய தீய சக்திகளுக்கு ஒரு பக்கம் துரோக கூட்டங்களாகவும் ஒரு பக்கம் தர்மர் கூட்டங்களாக மக்கள் செல்வர் அருமையினன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டணி தமிழகத்திலே மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்தில் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை மக்கள் செல்வர் அருமையினன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே அமைப்போம் என்று உறுதியேற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.